நானா யார்கிட்ட எதுவும் சொல்றதில்ல. தானா தெரிஞ்சு வர்றவங்க தான் அதிகம். அவங்களுக்கு யார் சொல்றாங்கன்னு. சார், நீங்க ஒரு சயின்டிஸ்ட் தானே? எப்படி இந்த கோஸ்ட் ஸ்பிரிட்ஸ் இதெல்லாம்? ஆவிகள், ஸ்பிரிட்ஸ் இதெல்லாம் அன்சைன்டிபிக்னு யார் சொன்னதுன்னு தெரியுமா? மனுஷன் பயப்படுற ஒவ்வொரு விஷயத்தையும் அன்சைன்டிபிக் அப்படின்னு சொல்லி தூக்கி போடுறப்பதான் நாமளும் அதை அதிகமா நம்ப ஆரம்பிக்கிறோம். லெட்ஸ் ஃபேஸ் இட் ஆதி. அவங்க இருக்காங்க நமக்கு நடுவுல, நம்மளை சுத்தி. பைபிள்ல கோஸ்ட் பத்தி ரெஃபரன்ஸ் இருக்கு. சாமுவேல் 22:15 படிச்சிருக்கீங்களா? ரிசர்ச் எல்லாம் தெளிவா சொல்லுது, உயிரோட இருக்கிறவங்களுக்கும் இறந்து போனவங்களுக்கும் நடுவுல எந்த ஒரு வித்தியாசமும் இல்லைன்னு. நாம அவங்கள பார்க்க முடியும். நீங்க என்ன பார்க்கிற அளவுக்கு அதே ஷார்ப்போட. சில சமயம் கண்ணாடியில ஒரு பிரதிபிம்பமா, சில சமயம் ஒரு வாசனையா, சத்தமா, ஸ்பரிசமா. ஒரு சாதாரண மனுஷனா, சில சமயம் ஒரு பூவா, உலகத்துல இருக்கிற எந்த உருவத்திலையும். இந்த மாதிரி அவங்கள பார்க்க பல வழி இருக்கு. அப்ப எங்க அப்பாவை நான் பார்க்க முடியுமா? தோணணும், அவருக்கு தோணணும், அவருக்கு தோண வைக்கணும். You see, Adi, I need your help for that. சித்துவுக்கு ரொம்ப பிடிச்ச பர்ஃப்யூம்ஸ், புக்ஸ், சாப்பாடு, அது இதுன்னு just move and they'll come. அவரால தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயத்தை காட்டணும். அப்ப நிச்சயம் வருவாரு. நம்ம சுத்தி இருக்கிற சிலர், அவங்களுக்குன்னு ஒரு உலகம், அவங்களுடைய பேசக்கூடிய சிலர். ஒரு வகையில பார்த்தா எனக்குள்ள இருந்த மரணங்கிற பயம் மறையறதுக்கான காரணமே வைத்தியசாரால தான். கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிறதுக்காக இந்த உடலை விட்டு போறோம். ஒரு பாட்டில்ல இருக்கிற தண்ணி இன்னொரு பாட்டிலுக்குள்ள போற மாதிரி. திடீர்னு ஒரு நாள் மரணம். அது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயங்களும் மறைஞ்சு போய் ஒரு எக்ஸைட்டிங் ஆகிற ஒரு விஷயம் தான் அது. இது உங்களுடைய உலகம் அல்ல. உங்களை விட பெரியவர்கள் நாங்கள் தான். இங்கே இருந்து மோகங்கள் இல்லாமல், வெறுப்புகள் இல்லாமல், உங்களை எல்லாம் பார்த்து, உங்கள் முட்டாள்தனங்களை பார்த்து சிரிக்கின்றோம். எங்குமே வாழ்கின்றோம். சொல்வதற்கு கொஞ்சம் தயங்காத ஒரு சுதந்திரம். மரணம்தான் என்றும் நிரந்தரமான ஜனனம் என்று நீங்கள் அறியும் நிமிஷம்தான் வாழ்க்கையை புரட்டி பார்க்கும் தருணம். அதை காலத்தின் கையில் ஒப்படைத்து விடுங்கள். ஒரு கோழையைப் போல மரணத்தை கண்டு பயந்து வாழ்கிறீர்கள். உங்களோட பையன் இன்னைக்கு என்ன பார்க்க வந்திருந்தான். அப்படி எதுவுமே இல்லை.
மகன், மகள், மனைவி, சொந்தங்கள், இவைகள் எல்லாமே ஒரு மாயை தான். அட்டாச்மெண்ட் இன் எ பியூரஸ்ட் ஃபார்ம். அதுதான் நாங்கள் அனுபவிக்கும் சொர்க்கம். எங்களுக்கு நேற்று என்பது இல்லை, நாளை என்பதும் இல்லை. இன்று, இந்த நிமிடம் என்கிற உலகம் மட்டும்தான். இது முதல் தடவை இல்லை சித்தன். நான் அவைகளோட பல வருஷமா பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த ஜென்மத்திலையும் உங்களை ஒரு எனிக்மாவை தான் எல்லாரும் பார்க்கறாங்க. உங்க கூட பேசுற எல்லாரையும் அற்புதமாக்க ட்ரை பண்றேன். நீங்க உண்மையாவே இல்லை. அப்ப மட்டும் இல்ல, மனுஷங்க பேசுற மாதிரி பிலாசபியோட சாயலே இல்லாத மாதிரி பேச நீங்க இப்பவும் தயாரா இல்லையே? அப்போ இப்போ அப்படி எதுவுமே இல்லையே. எப்பொழுதும் என்கிற ரியாலிட்டி, அதுதான் உண்மை. அத பத்தி இப்ப நான் எதுவுமே பேசல. உங்களோட மரணம் யாருக்கும் புரியாத ஒரு மர்மமாவே இருக்கு. உங்களோட பையன் அந்த ரகசியம் தெரியாம ரொம்ப குழம்பி போயிருக்கான். பேசுங்க சித்தன், பேசுங்க. இஃப் யூ கேன். என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. கம் ஆன். அவன்கிட்ட போய் சொல்லு, நான் இறந்து போயிட்டேன்னு வருத்தப்படவே வேண்டாம். ஐ எக்ஸிஸ்ட் ஈவன் நவ். உங்களால இந்த மாதிரி மாயாஜாலெல்லாம் காட்டி என்கிட்ட மறைக்க முடியாது சித்தன். உங்களுடைய உலகத்தோட பயணங்களை நிறைய பார்த்தவன் நான். அங்க எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. கேரி ஆன் சித்தன், கேரி ஆன், கேரி ஆன் திஸ் கேம். நான் கண்டுபிடிச்சிடுவேன். ஓ ஓ என்னுடைய அன்பிற்குரிய எல்லா உயிரினங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். யூ ஆர் எ கோசியேட். மறுபடியும் அவர் வருவாரு. அந்த டெலிஃபோன் பொம்பளை பத்தியும் அப்பாவுடைய மரணத்தை பத்தியும் விலாவரியா நான் வந்து உன்கிட்ட சொல்றேன்னு வைத்தி சார் போயிட்டாரு. இப்படி திடீர்னு போயிட்டாரு. அந்த கேரக்டர் வேஸ்ட்னு தோணுதாதி. இவ்ளோ பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு ச்சே, வேஸ்ட்பா. ஆக்சுவலா இதுதான் நடந்தது பத்மா. இட்ஸ் மோர் ஃபேக்ட் அண்ட் ஃபிக்ஷன். நடந்த விஷயங்கள்லாம் அப்படியே இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த நாவலையே நான் எழுத ஆரம்பிச்சேன். அது சரி. இப்படி ஒரு பாதியில கூட்டிட்டு வந்துட்டு பாதியிலேயே முடிச்சா அது என்ன அர்த்தம்? எல்லாரும் கல் எடுத்து அடிப்பாங்க. ஓகே, நான் அந்த ஏரியாவை ரீவொர்க் பண்ணி பார்க்கறேன். ஹே, நோ ஃபன். ஹே, ஐ நோ இட்ஸ் a genuine reflection. தேங்க் யூ. சரி, அதுக்கப்புறம் கதை என்னன்னு சொல்லுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கதாபாத்திரத்துக்கு லீட் கொடுத்ததே மாதவன் அங்கிள் தான். ஒரே ஒரு கதை எழுதி தற்கொலை பண்ணிக்கிட்ட உத்தமன் விலைனிங்கிற ஆர்டிஸ்டோட வைஃப் தான் ராஜி. அப்பாவுக்காக ஒரு அற்புதமான மரணங்கிற உத்தமன் ஒரு கதையை ரெடி பண்ணியிருந்தாரு. பரோட்டெல்லாம் காலி ஆயிட போது, சீக்கிரமா கொஞ்சம் மாவு பிசைஞ்சு வைங்க. வேலை குத்தா நாங்களும் செய்வோம்ல. அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. சாப்பிட்டுட்டு உன் வேலையை பார்த்துட்டு போ. நீங்க சித்தன் சாரோட நீங்க தானே ராஜி? வணக்கம். உட்காருங்க. சாரோட ஏதோ ஒரு படத்துல நான் ஜூனியர் ஆர்டிஸ்டா போயிருந்தேன். சாருக்கு தெரிஞ்சிடுச்சு நான் உத்தமனோட மனைவின்னு. அன்னைக்கு சார் எனக்கு நிறைய பணம் கொடுத்தாரு. நான் நினைச்சேன் அவரோட ரூமுக்கு போறதுக்காக தான் கொடுக்கறாருன்னு. ஆனா அதுக்காக தரல. என் புருஷன் போனதுக்கு அப்புறம் அவருக்கு இருந்த பேரையும் புகழையும் நினைச்சேன். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் சார் என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவாரு. என்ன தினம் ஷூட்டிங்க்கு வர சொல்வாரு. எக்ஸ்ட்ரா பணமும் கொடுப்பாரு. அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம்
ஒரு தடவை நான் சார வேற ஒரு வீட்ல போய் பார்த்தேன். அது அந்த வீட்டோட பேரு டேஃபடைல்ஸா? டேஃபடி. அதான் அதான் அந்த பேரு தான். ஆஹா, என்னங்க நீங்க இந்த நேரத்துல உட்காந்து எழுதிட்டு இருக்கீங்க? அப்படி என்னதான் எழுதுவீங்களோ? இன்னும் எவ்வளவு நாள் இப்படியே எழுதிட்டு இருப்பீங்க? யாருக்காக இப்படி மாங்கன்னு எழுதுறீங்க? என்னங்க என்னங்க, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். கொஞ்சம் நில்லுங்க. பெரிய டைரக்டர் எல்லாம் பார்க்க போறீங்க, கொஞ்சம் குளிச்சிட்டு போங்களேன். எவ்வளவு நாள் ஆச்சு நீங்க குளிச்சு? கிட்ட போனா நேராது. கதவை சாத்திர உள்ள போடு. நான் பிறந்தப்ப நரசம்மா குளிப்பாட்டினதோட சரி, இவ பெருசா சொல்ல வந்துட்டான். பத்திரங்க. என்னங்க, முகத்தையாவது கழுவிட்டு போலாம்ல? ஐயோ, முதல்ல நல்லா குளிடா, உடம்புக்கு எதனா ஆக போகுது. நல்லா அப்பா ஜன்னி வந்துடும் போல இருக்கா. இந்தா அப்போ இதுதான் உன் ஒரிஜினல் நிறமா? இவ்வளவு நாள் பார்த்ததெல்லாம்? ஏன்டா நீ இப்படி குளிக்காம உடம்பு அழுக்கா வச்சிட்டு இருக்க? அப்படி என்ன நீ கலைய வளர்க்க போற, கதை எழுத போற? இப்ப எவ்வளவு அழகா சுத்தமா இருக்கான் பாரு. பல்லு தேய்க்காம, குளிக்காம, தலைய கழுவாம ஏன் இப்படி இருக்கான்னு தெரியவே மாட்டேங்குது. காதுல அழுக்கும், மூக்குல அழுக்கும். இப்படியே இருந்துனா உடம்புல பெரிய பெரிய கட்டி தான் வரும். மனுஷனுக்கு உடம்புல பாதி நோய் வரதுக்கு காரணமே இப்படி குளிக்காம இருக்கிறது தான். இங்க பாருடா, இனிமே ஒழுங்கா காலங்காத்தால குளிச்சுட்டு வீட்டை விட்டு கிளம்பு, இல்லன்னா அடிச்சு பல்லுகளெல்லாம் நொறுக்கிடுவேன். அட போத விடு சித்தா. விடுறதா? இவனை நம்ம வளர்த்து விட போறோம் இல்லையா மாதவன்? வளர்த்து வளர்த்து என்ன பண்ண போறோம் தெரியுமா? இனிமே வர பிலிம் ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் தாடியை வளர்த்து ஜிப்பாவை போட்டு விட்டு அப்படியே பரம்பரை பரம்பரையா பெரிய கதை எழுதுற ஆள் மாதிரி ஒரு பில்டப் கொடுத்து தியேட்டருக்கு வர ஒவ்வொரு ஆடியன்ஸையும் இவனை, இந்த லூச ஆராதிக்கிற ஒரு கலைஞனை மாத்தணும். நீங்க எப்ப வந்தீங்க? உள்ள வாங்க. இந்த ட்ரெஸ்ல மாப்பிள்ளை மாதிரி இருக்கீங்க. உட்காருங்க. என்னங்க என்னாச்சு? எழுந்துருங்க. என்னங்க, எதுக்கு அழுறீங்கன்னு சொல்லுங்க. என்னாச்சு? என்ன? அற்புதமான ஒரு மரணம். மாதவன், இதுவரைக்கும் நான் பார்த்ததுலயே ஒரு டிஃபரெண்டான பிரில்லியண்டான ஸ்கிரிப்டை தான் இந்த அரக்கிருக்கன் எழுதிட்டு வந்திருக்கான். குப்பை அல்றவன் நாரி போய் வர மாதிரி அன்னைக்கு இவன் நாத்தத்தோட வந்த நேரம் எனக்கு மனசுல ஒரு மின்னல் அடிச்சது. அது தப்பாகல. யாரையும் காப்பி அடிக்காம, எவனும் தப்பா விமர்சனம் பண்ண முடியாத அளவுக்கு எவனோட சாயலும் இல்லாம தெளிவான ஒரு அழகான திரைக்கதை. மாதவன், இந்த ஸ்கிரிப்டோட பேஸ் என்னன்னு தெரியுமா? இந்த உலகம் வாழணுக்காகவா இல்ல செத்து போனவனுக்காகவா? நம்மளை விட இறந்தவங்க தான் அதிக நாள் வாழ்ந்திருக்காங்க. இறந்து போனவங்களோட எண்ணிக்கையை விட இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி. அதையும் விடுங்க, இவ்வளவு நாள் நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அவங்களோட தானே யதார்த்த உலகம், வாழ்க்கை. ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கணும்னா நாம செத்து தானே ஆகணும். A fantastic positive light. டே நிறுத்து. அதிகமா சிகரெட் குடிச்சா இறந்து போயிடும்னு தான் நான் சிகரெட்டையே நிறுத்தினேன். இப்படி ஒரேடியா பயங்கரமா கதை எழுதிட்டு இருந்தா மரணமா மண்ணாங்கட்டிய. டே உத்தமா, எடுத்துட்டு போடா, இதெல்லாம் போடா. அவனை அப்படி சாதாரணமா எடை போடாத. அவன் இங்க இருக்கிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு சார். மனசு நிறைஞ்சிருச்சு சார்.
இது எல்லாம் நீங்க பெருசா சினிமாவை எடுக்க வேணாம் சார். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, என் கதை உங்களை திருப்திப்படுத்திடுச்சுல்ல, அது போதும் சார்.